வெல்கம் டு ஆசியா சமையல். இன்று ராயல் சூஃபியானி மட்டன் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது ஹைதராபாத் நிஜாம் காலத்தில் உருவான பிரியாணி. இது ஒயிட் கலராக இருக்கும். இதுக்கு கலர் சாஃப்ரான் தான், காரத்துக்கு பச்சை மிளகா தான். இது தவிர பாதாம், முந்திரி, பிஸ்தா, மிளகு இதெல்லாம் சேர்த்து செய்கிற பிரியாணி. நல்ல வெங்காயம்லாம் வறுத்து போடணும், ரொம்ப ரிச்சாக இருக்கும். வித்தியாசமாக பிரியாணி செய்யணும்னு நினைக்கிறவங்க இந்த பிரியாணி முயற்சி செய்து பார்க்கலாம். வாங்க கிச்சன் போகலாம், எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது ஆசியாவின் சமைத்து அசத்தலாம். ஒரு கிலோ பாஸ்மதி அரிசிக்கு நான் 1.25 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். பெரிய துண்டாக போட்டு வாங்கிக்கோங்க. பிரியாணி பீஸ்ன்னு சொன்னால் போட்டு தருவாங்க. அதில் உள்ள கொழுப்பு, சவ்வு அதெல்லாம் கழிச்சிட்டு நல்லா சுத்தமாக 2-3 தண்ணி வச்சு அலசி தண்ணி வடித்து எடுத்து வைக்கணும். தண்ணி சுத்தமாக வடியணும். நம்ம மேரினேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது முக்கிய ஸ்டெப்பு, பார்த்துக்கோங்க. தண்ணி வடிஞ்சதுக்கப்புறம் நம்ம அதுக்கு தேவையான பச்சை மிளகா, காரத்துக்கு ஒரு 12 பச்சை மிளகா அதை அரைக்கணும். நம்ம இப்போ தண்ணி வடித்து வச்ச மட்டனை போட்டுட்டோம். 2 மேஜை கரண்டி இஞ்சி பூண்டு சேர்க்குறேன். தேவைக்கு உப்பும் சேர்த்துக்கிட்டேன். இப்போ ஒரு 2 பெரிய எலுமிச்சப்பழம் புளிகிறேன், அல்லது ஒரு 3 மேஜை கரண்டியாவது எலுமிச்சப்பழம் நீங்கள் புளிஞ்சிக்கலாம். தேவைக்கு உப்பும் போட்டுட்டோம். இப்போ அரைச்ச பச்சை மிளகா, 10 to 12 பச்சை மிளகா நான் அரைச்சி சேர்த்துருக்கேன். இப்போ அதை நல்லா கலந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கணும். என்னெல்லாம் சேர்த்துருக்கோம்? இஞ்சி பூண்டு, எலுமிச்சப்பழம், உப்பு, பச்சை மிளகா, இதுதான் சேர்த்துருக்கோம். இப்போ ஒரு அரை மணி நேரம் இது ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம தயிரெல்லாம் சேர்க்கணும். அரை மணி நேரம் கழித்து நாம் இந்த ஊறின கறியோட 1 கப் கெட்டி தயிர், நல்ல தண்ணீர் வடிஞ்ச தயிர் சேர்க்குறோம். அப்புறம் இதுக்கு தயிர் சேர்த்து விரவிட்டு நாம் பிரியாணி மசாலா சேர்க்கணும். அதுக்கு 1 தேக்கரண்டி மல்லி, 1 தேக்கரண்டி மிளகு, 1 தேக்கரண்டி சீரகம், ஒரு 6 ஏலக்காய், ஒரு 6 கிராம்பு, 2 துண்டு பட்டை வச்சு பொடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு 3 மேஜை கரண்டி நான் எண்ணெய் ஊற்றுறேன். இதையும் சேர்த்து நல்லா கலந்து ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம ஃப்ரிட்ஜில் ஊற வைக்கலாம். அல்லது ஒரு 4 to 5 மணி நேரம் காலையிலேயே நீங்கள் ஊற வச்சிட்டிங்கன்னா மத்தியானம் பிரியாணி போடும்போது வசதியாக இருக்கும். இப்போ எல்லாம் சேர்ந்து ஊற வச்சுருவோம் ஃப்ரிட்ஜில். இப்போ வெங்காயம் ஒரு 1/2 கிலோ வெங்காயம் பொடியாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்திருக்கேன். அதை நம்ம கோல்டன் ப்ரௌனில் பொரித்து நம்ம அதை எடுத்து வைக்கணும். எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு ஃப்ரைட் ஆனியன்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், இப்படி இருக்கணும். சிம்மில் வச்சு போகிறீங்க, நெருப்பை கூட்டி வச்சிங்கன்னா வெங்காயம் கரிஞ்சிரும். இப்படி பொன் முறுவலாக பொரித்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அரிசியை ஊற வச்சுருங்க. 1 மணி நேரம் கூட ஊறலாம். அரை to 1 மணி நேரம். காய்ந்த அரிசினா 1 மணி நேரம் ஊறலாம். இப்போ நாம் கறியை வேக வைக்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு 100 கிராம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த பிரியாணிக்கு எண்ணெய் முதல்ல கம்மியாக சேர்த்துக்கலாம். அப்புறம் மேலே நம்ம வெங்காயம் பொரித்த எண்ணெயெல்லாம் சேர்க்கணும். அதனால் ஒரு 100 ml எண்ணெய் ஊற்றிருக்கேன். அப்புறம் நம்ம ஊற வச்ச கறியை சேர்த்துருக்கேன். ஏற்கனவே நம்ம 10-12 பச்சை மிளகாய் அரைச்சி போட்டாலும் நீங்கள் ஒரு 6 பச்சை மிளகா போட்டுக்கலாம். ஏன்னா காரம் தேவைப்படும் இதுக்கு, நட்ஸ்லாம் சேர்க்குறதுனால. அப்புறம் ஒரு கையளவு மல்லி, ஒரு கையளவு புதினா சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரு கப்பு நம்ம பொரிச்சு வச்சோம்ல அந்த வெங்காயம், ஃப்ரைட் ஆனியன்ஸை நான் சேர்க்குறேன். 1 கப் அளவு சேர்த்துருக்கேன் நான். இப்போ கறியோட ஃப்ரைட் ஆனியன்ஸ், பச்சை மிளகா, மல்லி, புதினா இதெல்லாம் சேர்த்து நாம் வேக வைக்கணும். இது மூடி கறி வேக வச்சிடலாம். இது ஒரு 1/4 மணி நேரத்துலேயே வெந்துடும். ஒரு நாள் ஊறி இருக்கிறதுனால 1/4 மணி நேரத்தில் வெந்துடும்.
இப்போ எல்லா பொருட்களும் தயாராக இருக்குது. கறி வெந்துடுச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்பப்போ கிண்டி விட்டுக்கோங்க, அடி பிடிக்கக்கூடாது. தண்ணி ஊறும், அதனால் அடி பிடிக்காது. ஏன்னா தயிரெல்லாம் சேர்த்துருக்கோம்ல, அதனால். இப்போ வந்து நம்ம பிரியாணிக்கு ரைஸ் வடித்து எடுக்கணும். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தாராளமாக தண்ணி வச்சு ஒரு 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு பிரியாணி இலை போட்டு தேவைக்கு நல்ல உப்பு கரிப்பாக இருக்கணும். நம்ம பார்க்கும்போது வாயில் வச்சு பார்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் நம்ம வெங்காயம் பொரிச்சு எடுத்தோம்ல, அந்த எண்ணெயில் ஒரு 2 மேஜை கரண்டி ஊற்றிக்கோங்க. ஊற்றி நல்லா கொதிக்கணும். தட தடன்னு கொதிக்கும் போது தான் நம்ம அரிசி ஊற வச்சதை வடித்து தட்டணும். இப்போ வந்து கறி நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். ஸோ நம்ம வந்து அடுப்பை சிம்மில் வச்சிடலாம். இப்போ வந்து நல்லா தண்ணி கொதிச்சிடுச்சு, அரிசி தட்டியாச்சு. 3/4 பதம் தான் வேகணும். ஏன்னா நம்ம மட்டன் வெந்துடுச்சு, அதனால் 3/4 பதம் வேகலாம். அரிசி வெந்தால் போதும். இப்போ வந்து பாதாம், முந்திரி, பிஸ்தா அரைச்சது சேர்க்குறேன். அடுத்து வந்து க்ரீம், அது வந்து ஒரு 100 கிராம் சேர்க்குறேன். நான் அளவெல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். இப்போது பாதாம், முந்திரி, பிஸ்தா, க்ரீமெல்லாம் சேர்ந்து நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. அப்புறம் எலுமிச்சைப்பழம் கொஞ்சம் பிழிஞ்சு விட்டுக்கோங்க மேலே. ஏற்கனவே ஒரு 2 பழம் பிழிஞ்சிருக்கோம். இப்போ ஒரு பாதி பழம் பிழிஞ்சிக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் லேயராக போடணுன்னா ஒரு பாதி கறியை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுட்டு அரிசி தட்டி லேயராக போடலாம். இல்லாட்டி அடியிலேயே கறியை வச்சு மேலே அரிசி தட்டியும் போடலாம். நம்ம லேயராக போட்டால் நல்லாயிருக்கும். இப்போ வந்து கறியை பிரித்து எடுத்து வச்சிட்டோம். நம்ம வந்து அரிசியும் வடித்து எடுத்து வச்சுருக்கோம். இப்போ வந்து வடித்த அரிசியை பாதி மேலே போடுறோம். இப்போ பாருங்கள், நீங்கள் நல்லா உதிரியாக இருக்கணும். மல்லி, புதினா எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஃப்ரைட் ஆனியன் எடுத்து வச்சுக்கோங்க. சாஃப்ரான் கரைச்சி எடுத்து வைக்கணும். இப்போ மல்லி, புதினா, ஃப்ரைட் ஆனியன், சாஃப்ரான் எல்லாம் போட்டிருக்கோம். கொஞ்சம் போட்டுட்டு மேலே கொஞ்சம் அரிசி போடுறோம். மல்லி, புதினா, ஃப்ரைட் ஆனியன்ஸ் போட்டோம். இப்போ கொஞ்சம் பாதி அரிசி போட்டுட்டு வடித்து வச்ச 3/4 பதம் வெந்த அரிசி இது. இப்போ வந்து நம்ம வந்து சாஃப்ரான்லாம் கரைச்சி விடணும். ஒரு 3-4 பிஞ்ச் சாஃப்ரான் கரைச்சி விடலாம். இதுதான் நிறம் தரக்கூடியது இதுக்கு. அப்புறம் ஃப்ரைட் ஆனியன்ஸ் ஒரு கையளவு போட்டுக்கோங்க. அப்புறம் மல்லி, புதினா ஒரு கையளவு தூற்றி விட்டுக்கோங்க. ஏற்கனவே கறிக்கு மேலே போட்டோம், இன்னொரு லேயர் போட்டிருக்கோம். இது மேலே உள்ள லேயர். ஸோ இப்போ கொஞ்சம் லைம், நம்ம தக்காளி சேர்க்காததுனால எலுமிச்சைப்பழமும் தயிரோட புளிப்பும் தான். அதனால் எலுமிச்சைப்பழம் ஒரு 3 பழமாவது தேவைப்படும். இப்போ வந்து ஒரு குளிச்சு விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த ஆவியில் மேலே அந்த கறியோட ஜூஸ்லாம் வரும். மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க, ஃப்ரை பண்ண எண்ணெய். அப்புறம் கொஞ்சம் நெய்யும் விடணும் அதில். அப்புறம் வந்து ஒரு 1/2 கப் பால் ஊற்றிக்கோங்க. நல்ல திக்காக காய்ச்சின பால், சாஃப்டாக இருக்கும் ரைஸ். இப்போ அலுமினியம் ஃபாயில் போட்டு சிக்கனை மூடி அடியில் தவா வச்சு தம் வைக்கணும். சிம்மிலே வச்சுருங்க. 1/2 மணி நேரம் வச்சா கூட ஒன்றும் ஆகாது, ஏன்னா கீழே தவா வச்சுருக்கோம். 1/2 மணி நேரம் கழித்து எடுத்து பரட்டுனா சூப்பராக சூஃபியானி பிரியாணி தயாராகிடும். பாருங்கள் எவ்வளோ பக்குவமாக வந்திருக்கு. நான் பரட்டி காட்டுறேன் பாருங்கள். மணக்குதில்ல, நல்லா உங்களுக்கே தெரியும் பாருங்கள். சூப்பராக இருக்குது. அந்த சாஃப்ரானோட நிறம்தான். அப்புறம் அந்த ப்ரௌன் ஆனியன், ஃப்ரைட் ஆனியன்ஸ் போட்டோம்ல, அது அங்கங்கே இருக்குது. பரிமாறும் போதும் நீங்கள் ஃப்ரைட் ஆனியன்ஸ், மல்லி, புதினாலாம் அலங்கரித்து பரிமாறலாம். கறி நல்லா சூப்பராக வந்துருந்துச்சு. இது கொஞ்சம் ரிச்சாக இருக்கும்.
செய்து பாருங்கள். வித்தியாசமாக சாப்பிடணும் பிரியாணின்னு நினைக்கிறவங்க இதை முயற்சி பண்ணலாம். பரிமாறிடலாம். இப்போ தால்ச்சா அல்லது மிர்ச்சிக்கா சாலன் உங்களுக்கு பிரியமானது ஏதோ அதை வச்சு பரிமாறுங்க. ரைத்தா வச்சுக்கோங்க. சூப்பராக இருக்கும். நீங்களும் செய்து பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னும் நல்ல நல்ல பகிர்வெல்லாம் வரவிருக்கு. தொடர்ந்து வாங்க. எதுவும் உங்களுக்கு சொல்லணும்னு தோணுனா கருத்தில் சொல்லுங்கள். தயங்காமல் சொல்லுங்கள். என்னால் முடிஞ்ச அளவு டவுட்ஸை நான் கிளியர் பண்ணுறேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அளவெல்லாம்